சீமானெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. அவரெல்லாம் யாருங்க எங்க அண்ணனை பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. அவரெல்லாம் போக வேண்டியதாங்க. ஏன் முதுகு பின்னால பேசுனா யாரா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கும் என் தாய் மாமா வந்து விஜய் அண்ணா தான், வேற யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. இன்னமும் அம்மா பாணியில் எம்ஜிஆர் பாணியில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பான முறையில் அண்ணன் வந்து 2026 சிஎம் ஆகணும். நான் இன்றைக்கி இந்த நாகப்பட்டினத்துலேருந்து இந்த என்னோட தம்பியோ எனக்கு அண்ணனோ நான் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். என்னோட சன்னு ரெண்டுமே மலேசியா கேஎல்ல இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆதங்கம், ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாகவே 2026 அவருக்கு கண்டிப்பாகவே ஓட்டு அளிக்கிறதுக்காக 2 பேருமே ஊருக்கு வராங்க. அதனால் 2026 என் தம்பி கண்டிப்பாக தம்பியும் அண்ணனும் கண்டிப்பான முறையில் 2026 சிஎம் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா தான் வந்து உட்காரணும். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். நல்லது கட்ட எல்லாமே செய்வார். ஆனால் யாருமே செய்ய மாட்டாங்கன்னு ஆனால் சொல்கிறாங்க. வாய் திறந்து ஒன்று பேச மாட்டாருன்னு. கண்டிப்பான முறையில் 2026 ஒரு தூய சுத்தமான தமிழகமாக இருக்கும். 2026 எங்கள் அண்ணன் கண்டிப்பாக சிஎம் வந்து உட்காருவார். கண்டிப்பான முறையில் எங்கள் அண்ணன் தமிழ்நாடு இதுவரைக்கும் இல்லாத ஒரு தமிழ்நாடு 2026 தமிழ்நாடு ஒரு பயங்கரமான தமிழ்நாடு சந்திக்கும். அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பான முறையில் எங்களெல்லாம் பார்க்கணும். எனக்கு வந்து எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை தான். 2 பேருமே மலேசியாவில் இருக்கானுங்க. எனக்கு வந்து எங்கள் விஜய் அண்ணா வந்து எனக்கு அண்ணனோ தம்பியோ, எனக்கு வந்து என் 2 பிள்ளைங்களுக்கு எனக்கு தம்பியோ அண்ணனோ கிடையாது, எங்கள் அண்ணன் தான். ஆனால் கண்டிப்பான முறையில் என்னோட 2 பிள்ளைங்களுக்கும் என் 2 மை சன்னு என்னோட 2 பிள்ளைங்களுக்கும் என் தாய் மாமா வந்து விஜய் அண்ணா தான், வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும். எங்கள் அண்ணன் ஆட்சியில் வந்து உட்காரணும். எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்க்கணும். எல்லா மக்களையும் நல்ல விதமாக பார்ப்பார். நல்ல விதமாக அவரோட சினிமா பாணியிலே ஒரு ஸ்டைலு தான். அதேமாரி இன்னமும் அம்மா பாணியில் எம்ஜிஆர் பாணியில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பான முறையில் அண்ணன் வந்து 2026 சிஎம் ஆகணும். எங்களோட ஓட்டு இனிமேல் வந்து 2026 வந்து விஜய் அண்ணாவுக்கு தான். இன்றைக்கி குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி ஒத்த ஊசருக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். எனக்கு சொந்தம் பந்தம் அனைத்து பேருமே எல்லாருமே வெளியூர் ட்ராவல்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நல்ல விதமாக எங்கள் அண்ணனை ஜெயிக்கணும். எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பான முறையில் ஓட்டு போட்டே ஆகணும். உங்களை நம்பி இன்றைக்கி இவ்வளோ இதாக எல்லாத்தையும் 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாகப்பட்டினத்தில் இன்றைக்கி கால் வைக்கிறான்னா மக்களோட ஒரு நாகப்பட்டினத்தோட ஒரு நம்பிக்கைக்கு தான் எல்லா இடத்துக்குமே அவர் வராரு. நல்ல விதமாக பாருங்கள். கண்டிப்பான முறையில் அவருக்கு ஓட்டு போடுங்க. அவரை சிஎம்மாக ஆக்கி வைங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு வேணும், நம்ம தமிழகத்தில் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜய் அண்ணனை உட்கார வைங்க. கண்டிப்பாக தமிழகத்தை நல்ல விதமாக பாதுகாப்பார். பெண்களுக்கு முதல்ல பெண்களை பாதுகாப்பார். பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாக்கமும் இல்லை. ஒரு 7 மணிக்கு மேலேயே வெளியில் போக முடியல. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்து தமிழக மக்களை பெண்களை நல்ல விதமாக அவர் பாதுகாப்பார். மக்களுக்கு நல்ல விதமாக செய்வார். கண்டிப்பான முறையில் 2026 வந்து வெரி கிரேட்டாக இருக்கும் இந்த நாகப்பட்டினம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சீமானெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. அவரெல்லாம் யாருங்க எங்கள் அண்ணனை பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. அவரெல்லாம் போக வேண்டியதாங்க. எதுக்குங்க அவன்லாம் பேசணும்னு என்ன அருகதை இருக்குங்க? பேசவே கூடாதுங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு என்னங்க இல்லை, அவர் இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை போய் எப்படி வேணாலும் அவர் வந்து எப்படியோ சொகுசு வாழ்க்கையில் அவர் வாழலாம். இன்றைக்கி இவ்வளோ தூரத்தில் அவர் வந்து இருக்காருன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மக்களை எல்லாத்தையுமே தூக்கி அவரோட உழைப்பு அவரோட காசு பணம் கோடிக்கணக்கில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி வராருன்னா மக்கள் வேணும். அவர் வந்து அரசியல் வந்து சம்பாதிக்கணும் தேவையே கிடையாது. எவ்வளோதோ காசு போட்டு வச்சிருக்காரு. எப்படி வேணாலும் அவர் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். தளபதி அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே. எங்கள் தளபதியை பேசுறது என் தம்பிங்க என் அண்ணங்க. அவருக்கு பேசுறதுக்கு அருகதே கிடையாதுங்க. நேராக வந்து பேச சொல்லுங்க. அவர் பின்னாடி என்ன வேணாலும் மக்கள் பின்னாடி தானே கழுவி ஊற்றுவாங்க. நேராக பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நேராக வந்து பேச சொல்லுங்க. ஏன் முதுகு பின்னால பேசுனா யாரா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் முன்னாடி வந்து பேச சொல்லுங்க. பின்னால நின்றுக்கிட்டு அவர் அதை பண்றாரு இவர் இதை பண்றாருன்னு ஏன் சொல்லணும்? எனக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, நான் ஒரு அண்ணாதை யாரும் கிடையாது. இவர் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனுக்கு நான் எது வேணாலும் போட்டு ஜெயிக்கணுங்க. அவர் வரணுங்க. பயமா அவரு கிடையாது. பயம்னா என்னன்னு கேட்பாரு அவரு. பயம் சரித்திரமே கிடையாது அவருக்கு. அடுத்தவங்க பார்த்தா அவரை பயப்படணும். அவரு பயப்படவே மாட்டாருங்க. அவரு பயப்படுற ஆள் அவரு கிடையாது. யார் அவரு? சிங்கம். தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இந்த தமிழகமே பார்த்து அவரை பயப்படுதுன்னா பயத்தினால தான். எவ்வளோ இடையூறு கொடுக்குறாங்க, எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அவ்வளோ மன உளைச்சலையும் அவர் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் காட்டியிருக்காரு. 2026 சிஎம் ஆகி உட்காந்து எல்லாரையும் வச்சு செய்வாருங்க. அண்ணா வருவாருங்க. இன்னொன்று சொல்லுறேன், 2026 வெயிட்டிங். அவங்க வந்து 2026 அவங்க தான் வரணும். அண்ணன் தான் வந்து இறங்கணும். நாட்டுக்கு நல்லது செய்யணும். வந்தே ஆகணும். அண்ணன் வரணும். நாங்களாம் இருக்கோம் அவங்களுக்கு துணையா. இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் வந்து திமுக தான் போடுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னு அவங்கவுங்க நினைக்கலாம். ஆனால் வந்து இறங்கும் போது தான் யார் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்களே யாருக்கு போடுவீங்க? நாங்கள் தலைவா தான்.
தலைவருக்கு தான் போடுவோம், எங்கள் அண்ணனுக்கு தான் போடுவோம். அண்ணன் தான் போடுவீங்க. அப்ப திமுகவுக்கு விழாது உங்க ஓட்டு யாருக்கும்? அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து எப்படின்னா நம்ம யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடணும். கிறிஸ்டினு, ஹிந்து, முஸ்லீம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த நாட்டுக்கு யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம போடணும். உங்களுக்கு என்ன மாதிரி செய்வார்னு நினைக்கிறீங்க தளபதி? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இது நாள் வரைக்கும் யார் என்ன செஞ்சாங்க? அண்ணன் வந்து இறங்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி நம்ம சொல்கிறதோட நம்ம அவங்கவுங்க வந்து இப்போயே அவங்க வந்து ரொம்ப நோஸ்கட் பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க, மனசால ரொம்ப அவங்க இது பண்ணுறாங்க. அதெல்லாம் அண்ணன் பொறுத்து தான் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா காரணம் இருக்குது. அது மாதிரி இந்த சீமான் அவர்கள் வந்து அனில் குஞ்சு அப்படிலாம் உங்களுக்கு சொல்கிறாரு, தளபதியும் தப்பாக பேசுறது. பல பேர் பேசிட்டுங்களா, பேசிட்டு வராங்க. யாரும் நம்ம கண்டுக்க கூடாது. எல்லாரும் ஒன்று ஒன்று இப்போ சொன்னாங்கன்னா இந்த காலக்கெடு இந்த காலம் போயிட்டே இருக்காண்டு. அவரெல்லாம் நம்ம பேசணும்னா அவங்கவுங்களுக்கு மனசாச்சுன்னு ஒன்று இருந்திருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், அவங்க சீமானோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்கள போட்டு ரொம்ப நோஸ்கேட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. எதுன்னு சொல்கிறதுன்னா, என்னென்ன இப்போ கொடி கட்டுறதுக்கு கொடி நட்டாங்க, அவங்கள வர விட என்னென்னமோ செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க கூடாது. அதான் சொல்லலாம், பொறுமையாக இருக்காங்க விஜய் அண்ணா. அந்த பொறுமை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் வர்றாருன்னா காரணத்தோடு இருக்கு. 2026 அண்ணன் தான் வரணும், தலைவாக தான் வரணும். நாங்கள் அவங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கோம். வருவாங்க எல்லாரும், அவங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. சைலண்டாக வராருன்னா காரணத்தோட ஐயா எப்படி சார் தலைவா எங்கள் அண்ணன் வர்றாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அண்ணா, விஜய் அண்ணா.